ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது மகர ராசியில் சுக்கிர பயிற்சி, அதாவது பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி 12ஆம் தேதி மகர ராசியில் சுக்கிரன், அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் மகர ராசியில் அதிகாலை 4:41 மணிக்கு மகர ராசிக்கு மாறுறாருங்க. குறிப்பாக நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகு, உறவுகள், திருமணம், பாலியல், காதல் இதெல்லாமே மற்றும் கூட்டாண்மை இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிர்வகிக்கிற கிரகமாக இந்த சுக்கிர பகவான் கருதப்படுது. இது தவிர ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா அம்சங்களிலும் இது முக்கியமான ஒரு பங்கு. அது சுக்கிர திசை அட்டகாசமாக இருக்குதுப்பா. அவனுக்கு எப்போ எங்கேயோ இருந்தான் தெருக்கோடியில், ஆனால் சுக்கிர திசை வந்தோன்னா கொடி சொன்ன ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர கிரகம் பொறுப்பு இருக்குதுங்க. குறிப்பாக இந்த ஒழுக்கமான ராசின்னு பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மாறுவதனால சனியோட இணக்கம், அது சனிக்கு நட்பு தான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் நட்பு உறவு. ஒருடைய வாழ்க்கையில் ஃபைனான்சியல் ஆகட்டும், பொருளாதார நிலைமைகள் ஆகட்டும், காதல் வாழ்க்கை, திருமணம் போன்ற அனைத்து படிநிலைகளுக்கும் சுக்கிரன் உதவுதுங்க. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொன்னாதான் படைப்பாற்றல், பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம். இந்த காலகட்டம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு, இந்த சுக்கிர பயிற்சியினால் காதல் மற்றும் உறவுகளின் அடிப்படை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா சுக்கிரன் அதில் தலையிட்டு அது தீர்க்கப்படும் சில ராசிக்காரர்களை. இந்த பயிற்சி ஃபைனான்சியல் செக்டார் மற்றும் பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், சமூகத்தில் அந்தஸ்து இதெல்லாம் கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறேன். இது தவிர நம்ம யோசித்த சில விஷயங்களில், சில இலக்குகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சேமிப்பாகட்டும், ஒரு முதலீடுகளாகட்டும், எதிர்காலத்தை திட்டமிடுவதாகட்டும், எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் முன்னின்று தன்னுடைய பணியை செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் பார்ப்போம். சுக்கிர பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சி பிப்ரவரி மாதம் 2024 12ஆம் தேதி தனுசு மனையில் இருந்து மகரம் மனைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இதனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மகரம் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கிர பகவான் நட்பு. ஸோ மகரம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதிங்க. இப்போது உங்கள் லக்னம், அதாவது முதல் வீட்டில், அதாவது மகர ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய எமோஷனல் பேலன்ஸு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்தந்த நிலைமைகளுக்கு ஆசைப்பட்டோம், இந்தந்த முயற்சிகள் பண்ணணும், அது கிடைக்காம போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கின்ற உங்களுக்கு முயற்சிகளுக்கு நல்ல அமைப்பை, இணக்கத்தை, கணவன் மனைவி நல்ல ஒரு புரிதலை, உற்றார் உறவினர்களை நல்ல ஒரு நட்புகளை, உங்களை வேண்டான்னு சொல்லி போன சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்கள் நட்பை தேடி ஓடி வருவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. மகர ராசிகள் புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயரப்போகுது. தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இந்த நல்ல ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகள், நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான ஒரு அமைப்பு கொண்டு கொடுக்க போது தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு அமைப்பு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க, அல்லது உங்களுடைய ரிலேஷனுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க. அதனால் கூட உங்களுடைய பெயர், அங்கீகாரம் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், பிஸ்னஸ் growth எந்தெந்த வழிகளில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தந்த வழிகளில் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து திருவினை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான முன்னேற்றத்திற்கு பயனுள்ள முடிவுகளை பெறுவதற்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு சுக்கிரனாக மகர ராசியில் செயல்பட போகிற இந்த சுக்கிர பயிற்சி. சரிங்களா? மேலும் கான்ஃபிடென்ட், நம்பிக்கை, உங்களை பற்றி நல்ல ஒரு உங்களை பற்றி நீங்களே ஒரு நம்பிக்கை. இது நாள் வரைக்கும் நம்ம என்னடா எடுக்கிற காரியம்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு புது சக்தி, புது உத்வேகம் அப்படிங்கிறதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆக போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி பிஸ்னஸோடு தொடர்புடையவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? எது பண்ணாலும் ஒரு தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த 7.5 சனி பாதிக்கப்பட்டு அதிகமான ஒரு தொந்தரவோட சந்திச்சிருந்து இது ஓரளவு ரிலீஃப் எடுத்துங்க. நாம் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷமாக சூப்பராக இருக்கும் அந்த சுக்கிர அப்படி இல்லை. அந்த சுக்கிர பயிற்சி சனிக்கு நட்பானவர், அந்த சனியோட வீட்டில் இருக்கிறார். ஸோ நல்லது தான் பண்ணுவார். நல்ல ஒரு அதிர்வலைகளை கொடுப்பார். ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். தொழில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருக்கும், நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கும், ஒரு புதிய ஒரு விஷயத்தை உரிய காரியங்களுக்கு செலவிடுவீங்க. திருமணம் போன்ற சுப மங்கள நிகழ்ச்சிகளை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை, லாபத்தை கருத்தில் கொண்டு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிதி வருமானம், அதாவது நிதி செழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உபரி வருமானம், சர்ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி இது நல்ல ஒரு பொற்களங்க. இது சுக்கிரன் இந்த இடத்துக்கு வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் அதை பயன்படுத்தி சிறப்பான ஒரு வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்புகளை நம்ம விட்டுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? வருகின்ற வாய்ப்புகளை கரெக்டாக ஆலோசனை பெற்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அது செயல்படுவது நல்ல ஒரு அமைப்பு. கணவன் மனைவி நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம், விட்டு கொடுத்து போகிறது, குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகமான எஃபர்ட் பண்ணி அவங்களுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் பாடுபடுறது, செலவு பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது அல்லது மேற்கொண்டு ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற செய்கிறது, இதெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு வேலைகள். இது தவிர உங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை ரொம்ப ரம்மியமாகவும் இனிமையாகவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உள்ள உறவுகள், அங்காளி பங்காளி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குது. சரிங்களா? அதனால் எல்லாத்துக்கும் உணவு பரிமாறி வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் நீங்கள் போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல ஒரு சூப்பராக இருக்க போகுதுங்க. சரிங்களா? அந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனதில் நேர்மறையான சூழல் இருந்தாவே எல்லாமே நேர்மையாக தான் நடக்கும். எல்லாமே நல்லாவே இருக்கும், குட் வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மறைய போகுது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவர்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உறவு நீடிக்கும். நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு அமைப்பு, நன்மைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய அமைப்புகள் சூப்பராக இருக்குது இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? உடல் உற்சாகம், வலுவான ஆரோக்கியம், இது சிறப்பாகவே இருக்குது இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். இந்த சுக்கிர பயிற்சி இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.